விஷன் வச்சுருந்தாரு. ஸோ கதை சொல்லும் போதே அருண் இந்த கதாபாத்திரம் நீங்கள் வந்து நடிக்க ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 months ஆச்சு. நான் அடுத்த படம் ரெட்டத்தலைக்கு போகும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் த கேரக்டர். ஸோ அந்த அளவுக்கு என்ன அந்த கதாபாத்திரம் என்னை பாதிச்சது. நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான படமாக இருக்கும். ஏன்னா பாலா சார் நம்ம வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாலா சார் யார் அப்படின்றது இந்த படம் மூலிமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இது ஒரு யதார்த்தமான ஒரு படம். அண்ட் நிச்சயமாக பாலா சார் ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். கண்டிப்பாக இந்த படத்துலையும் அது இருக்கும். அண்ட் ஒவ்வொரு நடிகர்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்னோட சிஸ்டர் கேரக்டர் துவா இருக்கட்டும், ரோஷினி பிரகாஷாக இருக்கட்டும், அப்புறம் மிஷ்கின் சார் அண்ட் சமுத்திரகனியன் மற்றும் எல்லா நடிகர்களும், அதுவும் எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கும் இந்த படத்தில். அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கும். ஏன்னா இப்போ சாங்ஸ் எல்லாமே வந்து எல்லாரும் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இறைநூறாக இருக்கட்டும், முகிலின் மேலேவாக இருக்கட்டும், ஒவ்வொரு பாடல்களும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பலம் சேர்த்துருக்கு. அண்ட் பாலாசரோட ஸ்டோரி டெல்லிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமாக நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு 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 இம்பேக்டோட தான் வெளியில் வருவீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் மற்றபடி இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் நிறைய மெனக்கடல்கள் இருந்தது, நிறைய பயிற்சிகள் பண்ண வேண்டியது இருந்தது. பட் எல்லாத்துக்கும் மேலே இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அது ரொம்ப முக்கியம். ஒரு நடிகனாக வந்து இவ்வளோ வருஷம் நம்ம ஃபீல்டில் இருந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நான் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தேன். நான் பாலா சார் படம் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நான் ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அது இந்த தருணத்தில் நடந்திருக்குன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா அது வந்து வேற மாதிரியா எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். பட் ஆனால் ஒரு ஒரு ஆக்டராக கொஞ்சம் மெச்சூர் ஆனதுனால இன்னும் பாலா சாரை புரிஞ்சிக்க முடிஞ்சது, ஈஸியாக அவர் கூட ட்ராவல் பண்ண முடிஞ்சது. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. இந்த எல்லாமே உங்களுக்கு திரையில் உங்கள் கண்ணுக்கு முன்னால் வரப்போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும், அதுவும் குடும்பங்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாலா சார் படனாலே உடல் ரீதியாக மனல் ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த படப்பிடிப்பில் எத்தனை லிட்டர் ரத்தம் போடுது, எத்தனை எலும்பு ஒடிஞ்சது, என்னென்ன கஷ்டப்பட்டீங்க? கஷ்டம்ன்றது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை அப்படின்றது முன்னாடியே பாலா சார் சொல்லிட்டாரு. நான் சொன்ன மாதிரி பாலா சார் ஃபர்ஸ்ட் சொன்னதே என்னன்னா, அருண் இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்க. அந்த ஒரு லூஸ் பாடி லாங்குவேஜும் அந்த இதுவும் தான் நமக்கு தேவை. அது வந்து அப்போ எனக்கு புரியல. பட் படம் சீன்ஸ் பண்ண தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இதுக்காக தான் அவர் சொன்னார் அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் அந்த படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரா ஆக்ஷன் இந்த படத்தில் இருக்குது. அதனால அந்த டெரேன் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக தான் இருக்கும். எங்கேயுமே ரோப்போ டூப்போ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒரு நேச்சுரல் இதில் தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அது திரையில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்டோரியை வந்து எந்த பிளாட்ல சார், இந்த ஸ்டோரி நமக்கான ஸ்டோரி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தெரியுமா? என்ன பிளாட்ல சார்? இல்லை, எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம். நிச்சயமா இது வந்து வேற மாதிரியா ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஏன் ஓகேன்றது வந்து பிகாஸ் அது வந்து பாலா சார் மாதிரியான ஒரு இயக்குனர் அதை வந்து கையாளுறான்னும் போது அது கண்டிப்பாக அது ஒரே ஒரு விதமாக ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த கதையுமே நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போகிறோம், ஆனால் அதை வந்து நம்ம ஆழமாக அது உள்ளே போகும்போது தான் நமக்கு அது தெரியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் பாதிக்கணும் அப்படின்னு முயற்சி வந்து சப்போஸ் வரலாறு இருந்துச்சு, அது கொஞ்ச நாள் போயிட்டு ஸோ அது சப்போஸ் வர முடிஞ்சோன்னா ஒரு 7 படங்கள் 8 படங்கள் அடிச்சே வர ஆரம்பிக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சுரேஷ் காமாட்சி சார் வந்து படம் பொங்கலுக்கு வரலாம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தான் பண்ணோம். அதுக்கப்புறம் விடாமுயற்சி வரதா இருந்துச்சு. அது உடனே நான் மகேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அருண் வரீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அண்ட் ப்ளஸ் ஃபேன்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக அதை என்கரேஜ் பண்ணாங்க.
யாருமே இது வந்து ஒரு போட்டி அதுன்னு சொல்லலை. பட் எங்களுக்கு என்னன்னா திரையரங்குகள் எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கிடைக்கும், அதில் நம்ம வரலாம் அப்படின்னு தான் நினச்சோம். இப்போ அது வரல, எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு பெரிய படமாக அமைஞ்சு அது எப்போ வந்தாலும் அது பெரிய சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. அண்ட் மற்ற படங்கள் இந்த நேரம் வந்துட்டு இருக்கு, அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அஜித் சார் ஆக்சிடென்ட் கார் இது நீங்கள் ட்வீட் போட்டு டேக் கேர் பார்த்துக்கோங்க அப்படின்னு இது பண்ணீங்க. அது வந்து எதுக்கு நீங்களும் நிறைய அடிபட்டு இது பண்ணனால இது இல்லை, அவர் வந்து அஜித் சார் வந்து அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரேசிங் வந்து எவ்வளோ ரிஸ்கான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. உடனே நான் வந்து சுரேஷ் சார் தொடர்பு கொண்டேன், எப்படி இருக்காருன்னு கேட்டேன். இல்லை சார் இஸ் ஓகே சார், நாளைக்கு திருப்பி ட்ராக்கு போகிறாருங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 போல்டான பர்சன் தான் அது சார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அதனால தான் அந்த ட்வீட்டே போட்டேன், காட் பிளஸ் ஹிம் அண்ட் வி ஆல் லவ் ஹிம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன். அண்ட் எல்லா துறையிலையும் ஒரு ரிஸ்க் இருக்குது. ஐ திங்க் ஐ ஷுட் பி சேஃப். ப்ரேயர்ஸ் டு ஹிம். சார் ட்ரெய்லர்ல எங்கேயுமே ஒரு டைலாக் எதுவுமே இல்லை, வாய் பேச முடியாது கதாபாத்திரம். நீங்க படம் பாருங்கண்ணே, படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது படம் பாருங்க, நீங்க படம் பார்க்கும்போது அது என்ன மாதிரியான கதாபாத்திரம் எப்படி வடிவமைச்சிருக்காரு. ஏன்னா இந்த கதாபாத்திரத்துக்குன்னு ஒரு சில பிஹேவியர்ஸ் சொன்னார் சார். இது இப்படி தான் சிரிக்கும், இப்படி தான் ரியாக்ட் பண்ணும், எமோஷனுக்கு இப்படி தான் இருக்கும்ன்ற ஒரு நிறைய ஒரு வேரியேஷன் இந்த கதாபாத்திரத்தில் இருக்குது. அது நீங்கள் பார்க்கும்போது சார் பாலா சார் படத்தில் நடித்த எல்லா நடிகருக்குமே வந்து ஃபியூச்சரில் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை நல்ல கெரியர் இருக்குது. பட் ஆனால் தேட்டருக்குலாம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்ததுன்னா படத்தோட எண்டிங் வந்து சேட்டில் தான் முடியும். ஸோ பட் விசிட்டர்ஸ் வந்து பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த படம் பொங்கல் விதமாக ரிலீஸ் ஆகுது, மக்கள் உள்ளே வர்றதுக்கு என்ன கண்டென்ட் உள்ள ஸ்டார்ட் பண்ணுவாங்க? கேமரா பார்த்து இல்லை கண்டென்ட்டாக நிச்சயமாக இது வந்து ஒரு கண்டிப்பாக எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஏன்னா படம் அப்படி ஒரு எமோஷனாக அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணும். அண்ட் அதே சமயத்தில் உள்ள எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது. அண்ட் அங்கங்கே ஒரு சட்டையாக சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஆக்ஷன் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கதையோட எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஸோ ஐ திங்க் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. அண்ட் இட் வில் பி அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் டு வாட்ச். சூர்யா சார் ட்ரெய்லர் பார்த்து என் பக்கத்துல தான் உட்காந்துருந்தாரு. ட்ரெய்லர் பார்த்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாக இருந்தார். தொடையில தட்டி மாற்றிடுறாருல்ல எல்லாரையும் அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அவர் என்ன ரொம்ப விஷ் பண்ணாரு. நிச்சயமா இந்த படம் உனக்கு பெரிய படமா இருக்கு. இந்த ஸ்டோரி சூர்யா சார் ஓகே பண்ண ஸ்டோரியா இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாவே பாலா சார் பண்ணாங்களா? பாலா சார் எனக்கு என்ன கதை சொன்னாரோ அதுதான் இப்போ எடுத்திருக்கோம். ஸோ அது எனக்கு தெரியாது அது எந்த கதை இல்லை, அதே ஸ்டோரி தான் நினைக்கிறேன். சார் படம் சார் நீங்க படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்த்தாச்சு. நம்ம டப் பண்ணும் போது பார்த்தேன், அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஐ திங்க் முக்கியமாக இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை ஒரு வருஷத்துக்கு ஜிம்முக்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமாம், அது போகக்கூடாதுன்னு சொன்னார். அதுதான் நான் முன்னாடியே ஆன்சர் பண்ணேன். அது வந்து இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிகினிங் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாபியாக இருக்காங்க, கொஞ்சம் லூஸாக இந்த பாடி லாங்குவேஜ்க்காக. சார் பாலா சார் படத்தில் நடிச்சதால தான் விஷால் அவர் கண்ணு அந்த மாதிரி இருந்தனால இப்போ உடம்பு ரொம்ப காஞ்சி சொல்கிறாங்க. அதை பற்றி நோ கமெண்ட்ஸ், எனக்கு அதை பற்றி தெரியல. சிவகார்த்திகேயன் சார் என்ன சார் சொன்னாரு? படம் பார்த்து என்ன சொன்னாரு சிவகார்த்திகேயன்? அவர் இன்னும் படம் பார்க்கலாமா? யாருமே இன்னும் வெளியாட்கள் யாரும் படம் பார்க்கலாம். அவரோட விஷயம் சொன்னாரு. அவர் அங்கேயே ஸ்டேஜ்லேயே சொன்னார், வந்து ரொம்ப விஷ் பண்ணாரு. என்னோட டெடிகேஷன், எனக்கு அவருக்கு பிடிச்ச விஷயமே என்னோட டெடிகேஷன் விடாமுயற்சி, அவர் தொடர்ந்து அவரை விட்டு விடாமல் பண்ணுறது சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அண்ட் தேங்க்ஸ். அந்த மாதிரி பல பேரை நான் இப்போ வர ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்ணுறது போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சீக்வன்ஸ் வந்து நானா இருந்து இந்த பிரமிச்சு பார்த்துருப்பீங்களே, ஏற்கனவே மூவி பார்த்துருக்கீங்க. ஸோ எந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படும்? அது நீங்க சொல்லணும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்ட்ரோல் பிளாக்